நமஸ்காரம். கதைகள் கீதை மற்றும் வேதங்களின் பிரதிபலிப்பு. அகந்தையிலிருந்து விடுதலை தரும் ஞானம் வரை அரசன் ஜனஸ்ருதியின் ஆன்மீக மாற்றம். இக்கதை சாந்தோக்கிய உபனிஷத் 4ஆம் அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது. இது தானம் செய்கிற மனம் எவ்வாறு மெதுவாக அகந்தையாக மாறக்கூடும் என்பதையும் உண்மையான ஞானம் எங்கே இருக்கிறது என்பதையும் அழகாக எடுத்துரைக்கிறது. பண்டைய காலத்தில் ஜனஸ்ருதி என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் ஆட்சி தர்மமும் தானமும் நிரம்ப பெற்றிருந்தது. யாத்திரை பாதைகளில் சத்திரங்கள் அமைத்து பயணிகளுக்கு இலவச உணவு வழங்கினார். தண்ணீர் பற்றாக்குறை இல்லாதபடி கிணறுகள் தோண்டப்பட்டன. நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் மருத்துவ மையங்கள் நிறுவப்பட்டன. மக்கள் நலனே அவனது குறிக்கோள். ஆனால் அறியாமலே அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. புகழ் பெருமையாக மாறியது. தானம் செய்த புண்ணியம் தனக்கு மட்டும் சொந்தமென எண்ணம் வளர்ந்தது. என்னை போன்றவன் யாருமில்லை என்ற மறைமுகமான அகந்தை அவன் மனதில் வேரூன்றியது. ஒரு மாலை அரண்மனை மாடியில் நின்றிருந்த போது சில அன்ன பறவைகள் கூரையில் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தன. ஒரு பறவை ஜனஸ்ருதியின் புகழ் தீப்பொறி போல் பரவி வருகிறது என்றது. மற்றொரு பறவை, அதைவிட உயர்ந்த ஞானி இந்நாட்டிலேயே இருக்கிறார், அவர் ரைக்குவர். அரசனின் புண்ணியங்களெல்லாம் அவருடைய ஆன்மீக ஈர்ப்பால் மறைந்து விடுகின்றன என்றது. இந்த உரையாடலை அரசன் தற்செயலாக கேட்டான். என் புண்ணியத்தை விட உயர்ந்த ஞானம் என்ன என்ற கேள்வி அவனை இரவு முழுவதும் உறங்காமல் இருக்க செய்தது. மறுநாள் அமைச்சர்களை அழைத்து ரைக்கவரை தேடுமாறு கட்டளையிட்டான். கிராமங்கள், நகரங்கள், ஆசிரமங்கள், காடுகள், மலைகள் என எல்லாம் தேடப்பட்டது. இறுதியில் உடைந்த ஒரு வண்டிக்கு கிழிந்த உடையில் உலகை பொருட்படுத்தாத தோற்றத்தில் இருந்த ஒருவனை அவர்கள் கண்டனர். அவன் கண்களில் அசாதாரண ஆன்மீக ஒளி தெரிந்தது. அவர்தான் ரைக்வர். அரசன் மாடுகளும் பொன்னும் மணிகளும் செல்வங்களும் கொண்டு வந்து வணங்கி, சுவாமி, இவற்றை ஏற்றுக்கொண்டு தாங்கள் வழிபடும் தெய்வத்தை பற்றி எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றான். ரைக்வர் அவற்றை அவமதித்து, இவற்றால் ஞானம் கிடையாது, இவை எல்லாம் நிலையற்றவை, இவற்றை எடுத்து செல், எனது அமைதியை குலைக்காதே என்றார். அரசன் திரும்பி சென்று சிந்தித்தான். இவ்வுலக செல்வங்களால் ஞானத்தை வாங்க முடியாது என்பதை உணர்ந்தான். ஆனாலும் அவன் ஆசை குறையவில்லை. மீண்டும் வந்து மிகுந்த பணிவுடன் உபதேசம் கேட்டான். அப்போது ரைக்வர் உணர்ந்தார், அரசன் இப்போது உண்மையான சிஷ்யன் ஆகியிருக்கிறான். அகந்தை உருகி இருந்தது. தானத்தின் பெருமை மறைந்திருந்தது. தரையில் அமர்ந்து பணிவுடன் கேட்ட அரசனுக்கு பரமார்த்த தத்துவத்தை அவர் உபதேசித்தார். இந்த உண்மை ஸ்வேதாஸ்வதார உபனிஷத் 2வது காண்டம் 15வது மந்திரத்தில் கூறப்படுகிறது. ஞாத்வா தேவம் முச்யதே சர்வ பாஷைஹி. இதன் பொருள், தெய்வத்தை அறிந்தவன் எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். 2ஆம் காண்டம் வலியுறுத்துவது, செய்கைகள், யாகங்கள், தானங்கள் அனைத்தும் மனதை தயாரிப்பவையே. ஆனால் விடுதலை தருவது இறை ஞானமே. வெளிப்புற செயல் போதாது. உள்ளார்ந்த உண்மை உணர்வே முக்திக்கு காரணம். தானம் புகழை தரலாம், ஆனால் தெய்வ ஞானம் விடுதலையை தரும். அகந்தை பந்தத்தை உண்டாக்கும், ஞானம் பந்தங்களை அறுக்கும். இறைவனை அறிதலே எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுதலை பெற வழியாகும். நாராயண நாராயண.